வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜனவரி 26 இன்று முக்கியமான நாள். உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்திலே மிக பொருத்தமான ஒரு சிந்தனையை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் நமக்கு தருகிறார்கள். அது ஓர் உலக ஆட்சி என்பது. அப்படியான ஓர் உலக ஆட்சி சாத்தியமா என்றால் அது சாத்தியம்தான். ஆனால் இப்போது இருக்கிற அரசியல் தலைவர்களால், மத தலைவர்களால், பொருளாதாரத்துறை தலைவர்களால் அது சாத்தியமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு குறுகிய நோக்கத்தோடு பணம், பதவி என்ற அந்த நோக்கத்திற்கு ஆட்பட்டு செயலாற்றுபவர்கள். எனவே அவர்களால் இந்த நோக்கத்தை, ஓருலக ஆட்சி என்ற இலக்கினை அடைவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் யார் உறுதுணையாக இருப்பார்கள் என்றால், இந்த உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆன்மீக நோக்கமுடைய ஒரு ஆன்மீக இயக்கம்தான் இதனை செய்ய முடியும். எப்படி செய்யலாம் என்பதற்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்களை ஒரு திட்டத்தினை தருகிறார். அது என்னவென்றால், தற்போது இருக்கும் ஐநா சபைக்கு போதிய வலுவான ஒரு அதிகாரத்தை கொடுத்து நாட்டு எல்லைகளை எல்லாம் பாதுகாக்கிற அந்த பொறுப்பை, கடமையை அந்த ஐநா சபையிடம் ஒப்படைக்க வேண்டும். போதுமான அளவிற்கு அந்த அதிகாரம் பெற்ற அந்த ஐநா சபைக்கு உறுதுணையாக உலகத்தில் பொதுவான ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி அமைக்கப்பட்டால் நாட்டு எல்லைகளை பராமரிப்பதற்காக ஒவ்வொரு நாடும் எவ்வளவு செலவு செய்கிறது, இராணுவ செலவுகள் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி அந்த இராணுவ செலவுகள் எல்லாம் நாடுகளுக்கு மிச்சமாகும். அவைகளெல்லாம் மடைமாற்றம் செய்யப்பட்டு அந்த நாட்டு மக்களின் உடல் நலம், அதாவது சுகாதாரம், கல்வி நலம் என்று செலவிடப்படும். அப்பொழுது மக்களுடைய வசதி மேம்படும். எனவே அது நிச்சயமாக உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையாக முடியும் என்று சொல்லி இந்த அருமை பெருமையான ஒரு ஓருலக ஆட்சி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வாக்கு, அதிகாரம், பொருள் என்று எல்லா வகையிலும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்ய, தொண்டாற்ற வாருங்கள் என்று அருள் தந்தை அவர்கள் அழைக்கிறார் என்கிற அந்த செய்தியினை இன்றைக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.